சரியான புல்லரிப்புங்க. ஒவ்வொரு டயலாகும் சினிமா சில பேர் சொன்னாங்க அப்படியே சினிமா டயலாக் பேசுறாரு அப்படின்னு. ஆனா பார்க்கும்போது நமக்கே அந்த பாகுபலி என்னது எண்டு பாகுபலி இது எண்டு கிடையாது. இது பின்ன இது துரந்தர் தி பிகினிங். அது அவேகா தலைவர் நடிகர் விஜய் அப்படின்னு எம்பசைஸ். ஆமா அது மனசு இருந்தால் மாக்கப் வந்துப்பா நீனு சும்மா என்ன ரீசன் சொல்லிருக்காரு. மனசு இருந்தா நீ பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 10 லட்சம் கோடி அப்படின்றாங்கல்ல, என்ன தெர்மோகோல் கடன் இதெல்லாம் தெர்மோகோல் வாங்கியா? அது வேற அது வேற. சரி ஓகே. இதுக்கு முன்னால அவங்க 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இவங்க 10 லட்சம் கோடி சொல்லிக்கலாம். அதான் சொன்னா இவர் சொன்னார்ல சீமான், ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஹெலிகாப்டர் தருவேன், எழுதிக்கோங்க. இப்ப என்ன எல்லாருக்கும் ஹெலிகாப்டர். ஏதோ ஒரு பேங்க், யாரா அந்த பேங்க்? எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பண்றீங்க? உங்க வேல்யூ என்ன? ஐயோ என் ஜிடிபி என்னன்னு தெரியலையே எனக்கு. ஆனா என்னோட இதுவே அந்த திங்கிங் அப்படிதான். வாட் இஃப் தே ஆர் ஹம்சா driven by ஸ்டாலின். ஒன்று வந்து நம்ம டிராகன் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இவன் சும்மா பிரதீப் பேர் வச்சிருக்கானே இவன் சொல்றாரு. பிரதீப் பேர் வச்சாலே பெரிய ஆளுக்கு தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஆனா வர மாட்டேங்குது. அப்ப துப்பாக்கி யார்கிட்ட தான் கொடுப்பாங்க? ஒரு நண்பனாகவும் தோழனாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தட்டி கேட்க முடியும். அவர் கேட்பாரா? யார் அவர்? none other than AK. அப்ப AK வரணும்னு சொல்றீங்க? வந்தா கரெக்டா இருக்கும்ல. என்னை பொறுத்தவரை காசு இருக்கவங்க ரொம்ப ஈஸியா அரசியல்வாதி ஆயிடலாம். அரசியல் அது ஆக மட்டும் இல்ல, வின்னும் பண்ணலாம். காசு இருந்தாலே அரசியல் போயாகணுங்க. நானே மோசடி டாக்ஸ் எனும் நாங்கள் மக்களுக்கு உண்மையாகவும் நீதி தரும் வகையிலும் உறுதுணையாகவும் போதுமா? ஓகே சாரி, இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு நடந்த சம்பவம் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஆமாம், ரைட். கண்டிப்பா 5 நாள் மாநாடு படம் மாதிரி போனா ரிப்பீட் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு கடைசியா தளபதி வந்து பதவி ஏத்துட்டாரு இல்லையா? அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு இன்னைக்கு. ஆமா, அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. பட் பேசிக்கலி வந்து இப்போ சிஎம் ஆயிட்டாரு. என்னது இந்த டயலாக் டெலிவரி முதற்கொண்டு செம்மையா வந்து அந்த சரியான புல்லரிப்புங்க. ஒவ்வொரு டயலாகும் சினிமா சில பேர் சொன்னாங்க அப்படியே சினிமா டயலாக் பேசுறாரு அப்படின்னு. ஆனா பார்க்கும்போது நமக்கே அந்த பாகுபலி சான்ஸ் எல்லாம் வந்துச்சு. எங்க அம்மா வந்து 72 வயசு ஆச்சு அவங்களுக்கு. அவங்க செஞ்சு அனுப்புறாங்க புள்ள கிளம்பிட்டான் அப்படின்றாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸே கொஞ்சம் வயசானவங்க இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறான், ஒரு இதுவாகவே இல்லை அப்படின்றாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? அதுக்காக வந்து அப்படியே பார்த்துட்டு ஒப்பிக்கவா முடியும்? இப்போ உள்ள ஜென்சி மக்களுக்குலாம் வந்து இதான் பிடிக்கும். இப்போ இல்லை அப்போதானே நம்ப முடியும். அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக பேசினாதான் நல்ல கரெக்டான ஆளுக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நல்லா பண்றேன் இல்ல இப்ப நீங்க தான் கவர்னர் தொட்டு சொன்ன தம்பி போதும், கொடுத்த காசுக்கு மேல ஏன்பா பண்ற? அவர் வந்து மனசாட்சியோட அவர் வந்து ஒரு இதுவா வந்து நம்ம இந்த பொறுப்பு எடுத்துக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு எமோஷன்ஸ் அவருக்குள்ளார ஓடிட்டு இருக்கும்ல. அப்ப அதுல ஆனா ப்ராப்ளம் அதுதான். இப்போ வந்து ஒரு சினிமா ஆக்டர் ஒரே காரணத்துக்காக we are rejecting his emotions இல்லையா? வந்து நம்ம வந்து ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது தப்பு இல்லையா? அது வந்து கிளியர் கட்டா ஓகே he was very emotional about the whole thing what have happened. எல்லாம் நடந்துச்சோ பயங்கர எமோஷனலி பர்சனலி he has attacked. இப்போ வந்து ஃபைனலி he achieved everything. 5 வராது 10 வராது, வெளியே வர மாட்டாரு, வீட்டுக்குள்ளே இருப்பாரு அப்படி எல்லாமே சொல்லி இப்போ 108 வந்து கட்டில் நீங்க சொன்ன மாதிரி என்னடா தினமும் காலையில் அவர் என்ன கவர்னர் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு பேசிட்டு கட்டில வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணும்போது அந்த ஒரு எமோஷன் பொங்க தான் செய்யும். நமக்கு சும்மா உட்காந்து பார்க்குற நமக்கே ஆகுது. இல்ல எமோஷன் பொங்குறதுன்னா, ஆனா அவர் ரிஹர்ஸும் பண்ணிருப்பார்ல. அது வந்து நான் 4 ராத்திரி எவ்ரிபடி would have rehearsed, right. I mean இது எவ்வளவு ஒரு மேஜர் ஸ்பீச். இது எந்த ஒரு சின்ன ரிஹர்ஸ் பண்ணாலும் அந்த இடத்துல போய் நிக்கிறது வந்து ஒரு தனி அது கெத்து தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க அதான் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ். ஆமா, எவ்ரி ஏன்னா இவர் நடிகரா இருக்கிறனால தான் இவரை வந்து அப்படின்னு அந்த கிரிட்டிசிசம் இல்ல. ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா இவர் நடிகரா இருந்ததுனால தான் இப்போ இவரை தலைவராகவே நம்ம ஒத்துக்க முடியுது. கரெக்ட் தான்.
அதேதான். I mean, whatever has happened with MGR or Jayalalitha or even Kalaignar for a certain level, we have accepted them because we have seen them do something in big screens. நம்ம கூட ரிலேட் ஆயிட்டா Personally connected. பர்சனலி ஆமா, கனெக்டட் ஆயிட்டா connectable. இல்லையா? அதனால தான். ஸோ அதனால அந்த கிரிட்டிசிசம் அவரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நம்மளும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா கடைசியில் வந்து என்ன கலட்டுறாரு அப்படின்றது அவ்வளோதான். எண்ட் ஆஃப் தி டே 5 வருஷம் இவர் என்னத்தை என்ன பண்ண போறாரு பார்க்க போறோம். ஆனா அந்த சீட்டு நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களான்னு தெரியல, அந்த சீட்டு உள்ள போய் தலைமைச் செயலகத்துல உட்காரும் போது அதுவும் அந்த ஒரு எமோஷனல் மாதிரி தான் இருந்தவர். வந்து நின்று ஒரு மாதிரி ஒரு ப்ரீத் அவுட் பண்ணி அப்படியே வந்து அப்புறம் வந்து அதில் உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே அதுக்கப்புறம் அந்த கையெழுத்து போடும் போதெல்லாம் அவருக்கு வந்து அந்த ஒரு உணர்ச்சி பொங்குது. அது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனா பார்க்குறவங்கன்னா நடிக்காம பாரு அப்படின்னு. சரி, வாட் எவர் இட் இஸ் கைஸ், வியூவர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு மியூசிட்டி டாக்ஸ் மூலமாக நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. இது பாகுபலி டு த எண்ட் மாதிரி மோஸ்ட்லி டாக்ஸ் டு த எண்ட் ஆஃப் த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026. என்னது எண்டு? பாகுபலி இது எண்டு கிடையாது. பின்ன இது துரந்தர் தி பிகினிங். ஆமா, அது என்ன துரந்தர் அப்படின்னு யார் அந்த துரந்தர்? அது சொல்றேன். அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். எப்படி அது துரந்தரா தெரியல இருக்குமா இல்லையான்னு. பட் நம்மளோட ஹஞ்ச் வந்து ஒரு துரந்தர் மாதிரி அங்க உள்ள ஏதாவது நடக்குமா, ஹம்சா பாய் இருக்கா, ஹம்சா பாய் உள்ள இருக்காமல, ஓகே அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதா பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதான் பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, நடிக்கிறாரு அப்படின்னு. எங்கேயே ஐ மீன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த வாக்கிய தகராறுலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பேசுறது இருக்கட்டும், பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாளே வந்து பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பிச்சு. அதாவது வந்து இவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த ஓத் செரிமனிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு. நான் தான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி பவர், த சென்ட்ரல் பவர். யாவனாவது வந்து நீங்கள் ஏதாவது காசு அடிக்கலாம் உள்ள வந்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அப்படியே மறந்துடுங்க, நடக்கவே நடக்காது என்னோட பீரியட் அப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டாரு. பட் அதெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியாக வந்து நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி நான் வெளியிடணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரி, இதெல்லாம் செய்தியில் பார்த்துருப்பேங்க, நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதில் என்ன மேட்டர்னா, நான் பண்ண அந்த ஒரு இன்ட்ரென்சிக், நான் கவனிச்ச ஒரு இன்ட்ரென்சிக் என்னென்னா, அதில் திருப்பி வந்து எதிர்கட்சி ஆப்வியஸ்லி ஸ்டாலின் வந்து ஒரு இது உடனே அது முடிஞ்சோடனே இங்கே ட்விட்டரில் வந்து வெளியிடுறாரு. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளை மாதிரி வாழ்த்து தெரிவிக்காரு. இந்த மாதிரி தாவேகா தலைவர் ஐ மீன் சிஎம் ஆனவருக்கு வாழ்த்துக்கள். அது எப்படின்னா, தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அப்படின்னு எப்படி அதுதான் ஸ்டாலின் அங்கிள் மூலம் சொல்லிட்டார்ல, அவர் தான் அவங்களுக்கு வந்து விஜயை பத்தி என்ன பிடிக்குன்னா பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டார்ல அவர். அதனால அவர் மனசுல நினைச்சவர் நடிகர். இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சர பதவி இருக்கும் போது நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தாவேகா தலைவர் விஜய் வந்து முதலமைச்சர பதவி இருக்கிற அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னா முடிஞ்சு. நாளைக்கு வந்து நீங்க வந்து இப்போ நீங்க ஏதோ ஒரு பதவி இருக்கும்போது பேச்சாளராது மூச்சாளராது பதவி இருக்கும் சந்தோஷ் வெட்டி பேச்சு பேசும் சந்தோஷ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் தான் சொல்லிட்டாரு, ஆமாயா நான் நடிகன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துல நான் ஏன் அந்த நடிகருங்க குறிப்பிடுறான்னா, அது வந்து ஒன்றும் ஒரு எலிகண்டா நான் பார்க்கல. அது வந்து ஒரு நீ நடிக்க தான் செய்யற இங்க அந்த ஒரு இதுக்காக சொல்றாரோ. இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லுமா. ஆமா, ஸ்டாலின் வந்து ஆப்வியஸா வந்து எப்படியா எல்லாரும் கடைசியில வந்து எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாருமே நம்மளாம் மனுஷங்க தானே. நம்ம வந்து கடவுள் இல்லைல்ல. அப்ப நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பறிச்சுட்டு போனா நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது காண்டாகுமா? அந்த காண்டை எப்படியாவது காமிக்கணும்ல. கரெக்ட் தான். அவர் கிட்டத்தட்ட 30-40 வருஷமா வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இது சொல்லுவாங்கல்ல, முருகர் வந்து உலகத்தை சுத்தி பழம் வாங்கினாரு, பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுத்தி பழத்தோ இட்டு போயிட்டாரு. அதுதான் கிட்டத்தட்ட. இவர் சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் பாவம் காலங்காலமா ஜெயிலுக்கு போய் அடி வாங்கி, அப்பாட்ட திட்டு வாங்கி, அண்ணனை ஓரமா ஒதுக்கி வச்சு, தங்கச்சி இன்னொரு பக்கமா ஒதுக்கி வச்சு, அதான் 2 வருஷத்துல வந்தாருன்னா கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். நமக்கே காண்டா தானே இருக்கும். நாளைக்கு ஒருத்தர் வந்துட்டு தம்பி அவன்கிட்ட நீ ரிப்போர்ட் பண்ணு சொன்னா காண்டா தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஜோக் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கு. அவர் அதனால சொன்னது வந்து அவரோட இதுல இருந்து பார்க்கும்போது நீங்க வந்து அந்த உணர்ச்சிகளை நீங்க வந்து மதிக்கணும். அப்படியே பரவாயில்ல, ஓகே. பட் ஓகேடா, அது வந்து அந்த வேர்டு யூஸ் பண்ண வந்து அது பின்னாடி உள்ள அரசியல் நான் சொல்லணும்னு தான் சொன்னேன். பட் என்ன வாக்கிய தகராறு இப்போ என்னன்னா, அதுதான்
அதான் அவர்தான் துரந்தர்ன்றீங்களா? இல்ல துரந்தருக்கு வர்றேன் துரந்தருக்கு வர்றேன். அது வந்து அது ஒரு முக்கியமான டிஸ்கஷன். அது முன்னு நம்ம பண்ணுவோம். துரந்தருக்கு முன்னாடி வந்து இந்த வாக்கிய தகராறுல என்னன்னா வெள்ளை அறிக்கை கொடுக்கன்றாரு. வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வெள்ளை அறிக்கைன்னா பொதுவாக இது எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்குறதாங்க. வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன, ஒரு இப்போ விஜய் என்ன சொன்னார், நம்ம நிதி நிலையை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கன்றிருக்காரு. பொது என்ன பேசிக்காக என்னென்னா வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளோ கடன் இருக்குது, நம்ம வட்டி எவ்வளோ கட்டுறோம், இதனால் மிச்சம் எவ்வளோ வரும், இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம். இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கிடையாது ஆல்ரெடி. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் எல்லா இன்கமிங் பார்ட்டிஸும் பொதுவாக போடுற சீன் இதுதான். ஏன்னா இது வந்து நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலேயே முதல்ல நினைக்கிறோம். நம்ம நியூஸ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இதுதான் பண்ணாரு. அவரும் ஏடிஎம்கேவோட அறிக்கையை ஒயிட் பேப்பரா ரிலீஸ் பண்றேன். இதான் அவங்க பண்ணாங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு செலவு பண்ணாரு, அவங்களும் ஒரு சொல்லுவாங்க. அதனால இட்ஸ் தோ பட்ஜெட்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ணாலும் எல்லா கவர்மெண்ட்டும் முதல்ல வந்து பாத்தியா காசுலாம் அழிட்டு போயிட்டான், நாங்க ஆண்டி அடிக்கிற ரோட்ல அப்படின்னு. வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா அந்த பட்ஜெட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். ஓகே. அப்போ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க முன்னாடியே இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பண்ணும்போது மட்டும் இவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன போன்ற இவர் வந்து இப்போ என்ன அதில் குறிப்பிட்டிருக்காருன்னா, மனசு இருந்தால் மாக்கப் வந்துப்பா, நீனு சும்மா என்ன ரீசன் சொல்லிட்டு இருக்காரு, மனசு இருந்தா நீ பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ, நீங்க வெள்ளை அறிக்கைலாம் விட தேவையில்ல. இல்ல வெள்ளை அறிக்கை விட்டு எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, காசு இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாம், உனக்கு மனசு இருந்தா மக்களுக்கு நீ நல்லது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஆக்சுவலா வந்து அவர் சொன்ன மாதிரி தான் துரைந்தர் தான் கிட்டத்தட்ட வந்து பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்டட் நவ். இப்போ வந்து என்னன்னா பக்கா இனிமே வந்து பக்கா அரசியல் பண்ணுவாங்க. ஏற்கனவே பண்ணிட்டாங்க 4 நாளா, இனிமே இன்னும் இதோட மோசமா பண்ணுவாங்க. இவங்க பதிலுக்கு என்ன சொன்னாலும் அங்க இருந்து நீங்க நம்ம வந்து டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்க வந்து அரசியல்ல வந்து எத்தனை வருஷமா இருக்காங்க, எவ்வளவு பார்த்திருப்பாங்க அவங்க. இப்போ இஸ் இட் டிவிகே கிவிங் an excuse in term அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது ஒரு எக்ஸ்கியூஸ்? அது டிவிகே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எக்ஸ்கியூஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிளியர் டிரான்ஸ்பரன்சி. பட்ஜெட்டில் வந்து ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நிறையா இருக்குது. பட்ஜெட்டில் வந்து கவர்மெண்ட் வில் ஷோ ஒன்லி வாட் இட் வாண்ட்ஸ் டு ஷோ. பட்ஜெட்டில் வந்து நான் ஆஸ் அ கவர்மெண்ட் உனக்கு என்ன காண்பிக்கணும்னு நினைக்கிறேனோ நான் அதை மட்டும் தான் காட்டுவேன். தேவையில்லாதெல்லாம் சைடில் வந்து ஒதுக்கி வச்சிருவேன் நான். அப்படி வச்சுக்கலாம் முடியும். நிறையா இதுக்கு நிதி ஒதுக்காமலேயே இல்லை ஒதுக்குனாலோ இல்லை கட் பண்ணாலோ ஆக்ஸ் பண்ணாலோ நீ அதெல்லாம் சைடில் சைலண்டாக வச்சுக்கலாம். அன்டிஸ்க்ளோஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கலாம். உள்ள போய் நீங்கள் பார்த்தா தான் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது. அதுதான் வந்து விஜய் சொல்கிறாரு. இப்போ உள்ள போய் பார்த்தா தான் எது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, எது இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. எங்கே 100 ரூபாய் கூட்டி போட்டிருக்காங்க, இல்லை அப்போ எவ்வளோ பாக்கி இருக்குன்னு அப்பதான் தெரியும். சரி, ஆக மொத்தத்தில் வந்து இன்னொரு செய்தி கேட்டேன். அந்த செய்தி வந்து இப்போ இந்த வெள்ளை அறிக்கைன்ற கான்செப்டே எதுக்காக வருது? அப்போ இந்த 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அப்படின்றாங்கல்ல, என்ன தெர்மோகோல் கடன், இதெல்லாம் தெர்மோகோல் வாங்கியா? அது வேற, அது வேற. சரி, ஓகே. இதுக்கு முன்னால அவங்க 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி, இவங்க 10 லட்சம் கோடி. பட் இல்ல, இந்த கடன்ங்கிறதோட அதான் கடன் ஒரு மேட்டர். பட் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா, டிவிக்கு எதுக்கு பண்றாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அறிக்கைகளை விட்டுருக்காங்க. சார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ரூபா மகளிருக்குலாம் கொடுக்க போறாங்கன்னா, 2500 ரூபா கொடுப்பீங்க, காசு எங்கயா இருக்கு, காசு இருந்ததானே கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து இவர் இன்டெரக்டா சொல்றது தான். ஓகே, இவங்களே இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க, இதுல இருந்து நான் எப்படி மற்றதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறத வந்து டிரான்ஸ்பரன்சியா வந்து பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட சொல்லி வச்சிருக்காரு. இப்போ அவர் சொன்னதெல்லாம் எல்லாம் பண்ணணும்னா யூஎஸ் மாதிரி வல்லரசு நாடாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தான் பிப்ரவரியிலே இது பண்ணோம்ல, அதை பார்த்துட்டு தானே நீங்கள் வந்து இதெல்லாம் விட்டீங்க, அறிக்கையெல்லாம் விட்டீங்க, தேர்தல் அறிக்கையெல்லாம், அப்போ எதுக்கு இதெல்லாம் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கே வந்து சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இல்லை ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் கமிங் டு டிஃப்ரெண்ட். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை வந்து ஒரு இது பண்ணாலும் அவங்க காசு பண்ணணும். ஒரு பட்ஜெட் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல போய் இதுக்கு எவ்வளவு செலவாகும், இந்த காசு எங்கேருந்து வர போகுது காஸ்டிங் பண்ணி முதல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ அஸ் அ பீப்புள் வி கேன் கட்ச் இந்த காசு இங்க இருந்தா வருது அப்படின்னு. தமிழ்நாட்டில் எல்லாம் தேவையில்ல, வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிட்டு அதுதான் ஒரு இது நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆமா. அதான் சொன்ன நான் இவர் சொல்லல சீமான், ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் ஹெலிகாப்டர் தருவேன், எழுதிக்கோங்க. இப்ப என்ன காசா எல்லாருக்கும் ஹெலிகாப்டர். அது மாதிரிதான் வந்து இப்ப என்ன கேட்க போறாங்க. சும்மா அவருக்கும் தெரியும் எப்படி நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம், எழுதிக்கோடியாட்டு எழுதிக்கோடி மாதிரி. ஆனா அதான் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இலவசமா கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு தமிழ்நாட்டை இலவசமா கொடுத்துருங்க அப்படிங்கிற இப்படிலாம் சொன்ன இல்ல. ஆனா எனக்கு வந்து இப்போ இந்த வெள்ளை அறிக்கை விடுறது ஓகே, இந்த நீங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க. ஸோ 2 விஷயம் எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டது இஸ் இட் அன் எக்ஸ்கியூஸ், ஆர் செகண்ட் வந்து இஸ் இட் ஆல்ரெடி a stepping stone ஃபார் த நெக்ஸ்ட் 5 year term பேக்கிங் அப் இல்லையா? இப்போ எங்களால் 5 வருஷத்துல கட்ட முடியாது, ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதனால ஏதோ சில விஷயங்கள் பண்றோம். ஆனா இன்னொரு அடுத்த தேர்தலையும் எங்களை வந்து நீங்க வாய்ப்பு கொடுங்க, மிச்சத்துல இருக்கா. பட் வந்து நீங்க 10 லட்சம் கோடினோடனே அது பெரிய நினைக்காதீங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லி தெரியுமா, லிமிட்டுக்குள்ளதான் இருக்கீங்க, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அதாவது எல்லா ஸ்டேட்டும் வந்து நீங்க 10 லட்சம் கோடி வரை கடன் வாங்கிக்கலான்னு யார்கிட்ட இருந்து எல்லா கவர்மெண்ட்டும் 10 லட்சம் கோடி வாங்க முடியாது. நான் எக்கனாமிக்ஸ் கிடையாது, இருந்தாலும் வந்து ஏன் கட்டின வரைக்கும் உன்னோட ஜிடிபில ஜிடிபி growthல வந்து you can borrow up to 12% 15%. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பதான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேங்க் யார் அந்த பேங்க் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு பண்றீங்க, உங்க வேல்யூ என்ன? ஐயோ என் ஜிடிபி என்னன்னு தெரியலையே எனக்கு. ஸோ அந்த ஜிடிபிக்கு தகுந்தாப்புல வந்து தான் வந்து தமிழ்நாட்டு கடன் வாங்கிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இப்போ ஜிஏ ஒத்துக்கிட்டாரு. அசாமோட ஜிடிபி வந்து 2% தான் அவங்களுக்கு growth. அதனால வந்து அவங்களுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அது தமிழ்நாடோட ஜிடிபி வந்து 19% 9% சொன்னாங்க. எக்ஸாக்ட் ஞாபகம் நம்பர்ஸ் 13 to 15. பட் இது நீங்க ரொம்ப அவ்வளோ எக்கனாமிக்ஸ் நமக்கும் தெரியாது, பட் அவ்வளோ யோசிக்க வேண்டாம். இப்போ கடன் கொடுத்துட்டாங்க, வாங்கி கடன் செலவு வாங்க போறீங்க, உங்க வீட்டுக்கு கடன் எதை பேஸ் பண்ணி தருவாங்க? சம்பளத்தை பேஸ் பண்ணி. அது மாதிரி எக்ஸாக்ட்லி சேம். இவ்வளோ தமிழ்நாடு இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோம், இவ்வளோ காட்டுறோம், அது தகுந்தாப்புல உனக்கு கடன். அதுக்குள்ளதான் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. பட் எனிவே வில் கம் பேக் டு திஸ். இப்போ ஆனால் இது இங்கே புதுசாக இதெல்லாம் பண்ணணும், அப்போ அது தகுந்தாப்புல growth எல்லாம் இருக்கணும் அப்படிங்க நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பேக்கிங் அப் திங்காக வந்து இவங்க போட்டு வச்சுக்கிறாங்க, இப்போவே வச்சிருக்காங்க. பட் இது இந்த வாக்கியத்தை போயிட்டு இருந்தாலும் நான் சொன்ன அந்த துரந்தர் இருக்கு இல்லையா, சொல்றடா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் கவர்மெண்ட் திமுக இருந்தப்பவே வந்து கவர்னர் வந்து ஜனகணமன போடணும், நேஷனல் அந்தம் போடணும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லி போடாம அவர் வெளிநடப்பு செஞ்சது பல தடவை. ஓகே, இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் ஆகுது இது கரெக்ட் இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, சொல்லவும் இல்லை, எனக்கு எது கரெக்டுங்கிறது அவங்களோட இதுதான். பட் என்ன இப்போ நடந்துச்சுன்னா, இன்னைக்கு 2 தடவை வந்து வந்தே மாதரம் போட்டுருக்காங்க. சாரி, ஒரு தடவை வந்தே மாதரம், அப்புறம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் கொடுத்துருக்காங்க. இவங்க இப்ப நம்மளோட அங்கதான் வருது மொழி அரசியல். மொழி அரசியல். சார் நம்மளோட பாரம்பரியமா வந்து தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங்ல பண்ணுவாங்க, எண்ட்ல தான் வந்து நேஷனல் அந்தம் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் காலகாலமா இருந்துட்டு இருக்கு. பட் இப்படி இன்னைக்கு நடந்த உடனேயே அதுலேயும் வந்து ஆல்ரெடி அந்த அறிக்கை கொடுத்துட்டாங்க, அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திமுக அறிக்கை கொடுத்தாங்க. திமுக அறிக்கை கொடுக்குறது ஒன்றும் இல்லை, அதான் சொன்ன வாக்கியத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு அப்புறம் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணது யார்? சிபிஐ. இன்னைக்கு வந்து அவங்க அறிக்கையை வந்து என்ன விட்டுருக்காங்கன்னா, அவங்க இதே தான் விட்டுருக்காங்க, அது எப்படி நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம், தமிழ் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்து இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒன்றும் பொண்ணுமா கட்டி பிடிச்சிட்டு கவர்னர் வீட்டுக்கு போனவங்க இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஒரு வெளியே இருந்தால் ஆதரவு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து தமிழ் முக்கியம். அது அது கரெக்டு தான், அது கரெக்டு தான். ஆனால் இம்மிடியேட்டாக உடனே அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு 5-6 நாள் வந்து தேவைப்படுது, இருக்கட்டும், ஓகே, விச் ஐ ரெஸ்பெக்ட். ஆனால் எல்லாத்துக்குமே டக்குன்னு உங்க கேள்வியே தவறு. என்ன தவறு? சிபிஎம் வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. அவர் தானே சொன்னாரு, அவங்க எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம், அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஆமா, என்னதான் ஆதரவு கொடுத்தாலும் இப்படி பார்த்தா நல்லதுதான். ஆனா என்னோட இதுவே அந்த திங்கிங்கே அப்படிதான். வாட் இஃப் தே ஆர் ஹம்சா ட்ரிவன் பை ஸ்டாலின்? ஓ, அவங்களதான் ஹம்சான்றீங்களா? அவங்கள ஹம்சான்னு சொல்ல, பட் இது எல்லாமே வந்து அந்த 108ல இருந்து 118 120 ஆனது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் கடைசியா கொடுத்ததெல்லாம் வந்து ஒரு மாதிரி
இது வந்து ஒரு துரந்த இல்ல அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சிபிஎம்மோட வந்து மத்தவங்க இவங்க ஐயுஎல்எம்மோ இல்ல வந்து ஆமா அவங்க தான் எப்படி வந்தாங்க, அவங்க தான் இன்னும் பெரிய துரந்தரா இருப்பாங்களே இவங்களோட. இப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்க வெளியில இருந்து ஆதரவுங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க, which is okay. அப்ப ஆப்வியஸ்லி உள்ள போய் இவங்களோட டிசிஷன்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இதுல வந்து இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து ஒரு கட்சிக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவோ உள்ள இருந்து ஆதரவோ கொடுக்கறதுனால ஒரு தப்பு நடந்தா இல்ல ஒரு அதிருப்தி நடந்தா வாய மூடின்னு அவசியம் கிடையாது. இல்லை அவசியம் கிடையாது, அதுதான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளே வச்சுக்கோ, இவர் இந்த வாக்குறுதிலாம் கொடுத்துட்டார். நாளைக்கு வந்து ஒரு இதில் வந்து அதில் முக்கியமான ஒன்று நிறைவேற்ற முடியாமல் போயிடுது, இல்லை நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தவறு வந்து விஜய் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோ, அதை சுட்டி காட்டணுங்க. அது வந்து சுட்டி காட்டுறது நான் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சுட்டி இல்லை, வெட்டி காமிச்சிட்டாருன்னா இது அதை அந்த ஒரு அரசியல் தவற காரணம் காட்டி நாங்கள் எங்கள் சப்போர்ட் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு. இது வந்து நீங்கள் என்ன ரொம்ப ஓவர் இதா பேசுறேன்னு நினைக்காதீங்க, இது ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆமா, அது இது நடக்குது. வெல்கம் டு ஜனநாயகம். இது ஜனநாயகத்தோட 101 டெமோக்ரஸி 101 இல்லையா? ஆமா, அப்படி நடக்கிறப்போ என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரீஎலெக்ஷன் தான் வைக்கணும். ரீஎலெக்ஷன் வைக்கிறது இல்லை, அதுதான் வரும். அது நீங்க அடுத்த என்ன நடக்கும்னு சொல்றீங்க. பட் இது வந்து இந்த துரந்தர் கேம் இங்க நடக்குமாங்கிறதா என்னோட இது. இப்போ மெஜாரிட்டி இல்லாம ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது இதெல்லாம் சாதாரணன்றீங்களா? வித் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட் சப்போர்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மெயினாக இதெல்லாம் எதிர்பார்க்க தான் செய்ய முடியும். நான் வருஷம் ஞாபகம் இல்லை, 3 தடவை காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்களே, மாற்றி 3 சீஃப் மினிஸ்டர் வரிசையாக வந்தாங்க, 3 பிரைம் மினிஸ்டர் வரிசையாக வந்தாங்களே, அதெல்லாம் கிட்டத்தட்ட இதே ஸ்டோரி தான். பாலிடிக்ஸ், வெல்கம் டு பாலிடிக்ஸ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன ஆதாயம், அவங்களுடைய சார்ந்தவர்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்க தான் செய்வாங்க. இல்லை அது கரெக்ட். இதெல்லாம் மீறி தான் விஜய் வந்து இப்போ கட்சி நடத்தி ஆகணும். நம்ம மக்கள் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 ஓட்டை போட்டு எக்ஸ்ட்ராவா அவருக்கு வந்து 120 சீட் கொடுத்தோம்னா அவர் இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அவர் நேரம் கேட்டிருக்காரு வெளில இருக்குன்னா ஆல்ரெடி இவருக்கு வந்து இந்த ப்ரெஷர் வந்து இவரோட 5 வருஷத்துல இருந்துட்டே இருக்க போகுது. 5 வருஷம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாரு. ஸோ அந்த ப்ரெஷருக்கு மேல இதையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு நல்லாட்சி பண்றது வந்து அவருக்கு அப்போ எவ்வளோ பெரிய வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்சல்யூட்லி அதை தானே அவர் அதுதான் பண்ணி ஆகணும். தட் இஸ் வாட் ஹி ஹேஸ் டு ப்ரூவ், ரைட்? நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு. ஆனால் அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறன்றது அவர் அட்லீஸ்ட் அவர் யோசிச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம என்ன நல்லது தானே பண்ண போகிறோம், எல்லாருக்கும் இலவசமாக 2500 தரப்போகிறோம், மின்சாரம் தரப்போகிறோம், கஞ்சா எல்லாத்தையும் அழிக்க போகிறோம், ஒழிக்க போகிறோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்திருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம போன வீடியோலையும் இதுதான் பேசிட்டு இருந்தோம், இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங், ரைட்? நீங்கள் ஏதோ வந்தீங்க ஒரு தெருவிளக்கு போட்டிங்க, ஒரு ஸ்ட்ரீட் போட்டிங்க அப்படின்றது கிடையாது. ஏற்கனவே எல்லா டாஸ்க் ஃபோர்ஸும் இருக்குது, ஏற்கனவே எல்லா போலீஸும் இருக்காங்க, அது எல்லாத்தையும் ரீநேம் பண்ணி எல்லாத்தையும் மீறி. அதான் வரப்போதான் கேட்டுட்டு இருந்தேன், யாரும் அதிமுக ஆட்சியில் வந்து நம்ம 3.5 லட்சம் கோடி கிலோவோ அழுனாங்க, திமுக ஆட்சியில் 10 லட்சம் கோடி அழுனாங்க, என்னமோ 50 லட்சம் கோடி அழுவாங்களா? இதுதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி கடைசியில் கட் பண்ணி தான் ஆகணும். நீங்க இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் மற்றவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட் வேஸ் டு ஹவ் டு சப்போர்ட் தம். கரெக்ட், அதுதான் முக்கியம். இது வந்து ஒரு இதில் அடிச்சு இன்னொரு தூக்குறது கிடையாது. அதுக்காக இங்கே யாரும் எதுக்கும் சப்போர்ட் பண்ணல, அது வேற விஷயம். திருப்பி அடிக்கடி இது அது பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இப்போ இவர் சொல்றது என்ன வந்து போலீஸ் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, எல்லாருக்கும் ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் அது சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இளைஞர்களுக்கு வந்து காசு கொடுக்குன்னு இருக்காங்க. திருப்பி கம்மிங் பேக் வேற கம்பெனி காசு வரும்போது ஹெலிகாப்டர் தருவோம். அதனால இது எல்லாமே ஒரு கனெக்டட் சிஸ்டமாக தான் தெரியுது. போக காலம் பதில் சொல்லும். எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லணும்னா இப்போ யாரு தான் இந்த காலம் பதில் சொல்றதுனால அந்த காலத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. சொல்லுங்க, என்ன கேள்வி? இந்த காலம் வந்து இப்போ விஜய் வந்து 2 வருஷத்துல வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து விஜய் உட்கார வச்சிருச்சு இந்த காலம். இப்போ வந்து அவர் சொல்கிறதே என்னென்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கேம்பெயின் தான் போயிருப்பாரு, மற்றவங்களாம் 234 தொகுதி எல்லாம் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த விஜயோட ஆரா எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு நமக்கே வந்து கூஸ் பம்ப் வர்ற அளவுக்கு இருந்தது. 10க்கு 10 இது. இந்த ஆரா வந்து எப்போவுமே 10க்கு 10ஆவே தான் இருக்குமா, இல்லை 10க்கு 5 10க்கு 6 அந்த மாதிரி கண்டிப்பாக குறையுமா? அப்படி குறையும் போது அந்த ஆறாவை கொண்டு வர்றது ஃபியூச்சரில் யாராக இருப்பாங்க? நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப கரெக்டான கேள்வி. அதுவும் நம்ம மக்களுக்கு வந்து
இன்னைக்கு செத்த நாளைக்கு பால் கேக்கு அப்படிங்கிற ஆளுங்க நம்ம வந்து 6-10 கிடையாது. இப்போ வந்து விஜய் எடுத்துட்டா எக்ஸாம்பிள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் முந்தைய வந்து இப்போ என்டிஆர் எடுத்துக்கோங்க, இதே மாதிரி தான் டப்புனு வந்தாரு, பெரிய சீஃப் மினிஸ்டர் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவ்வளோ பெரிய ஆளையே தூக்கி சாப்பிட்டாரு அவர் வருவேன். அதுக்கப்புறம் அவரை தூக்கி சாப்பிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி. அப்புறம் ஹவு லாங் இட் லாஸ்ட்? 5 வருஷமா 10 வருஷமா 15 இந்த வருஷமா? ஆறா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த விஜய் வந்து ரொம்ப தடவை வெளியே வராதுக்கே வந்து உளவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, as long as you are very much with the people, உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்கும். இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அவ வீட்ல இருக்கும்போது சுத்தி சுத்தி போவோம், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க மாட்டேங்கிற மாதிரியா? உண்மைதான். நீங்க வந்து பட் நான் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல, எல்லா பொருட்களுமே அப்படிதான். உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து நீங்க அது உங்களுக்கு கிடைக்கிற இப்போ இதுதான் வந்து உளவியல் ரீதியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜயே வந்து 214 தொகுதிக்கு போயிருந்ததுன்னா, ஓ விஜய் தானே நான் பார்த்துட்டேன் அவர் அப்படின்னு சொல்லி போர் அடிச்சு அவரை வந்து உள்ள கொண்டு வர. ஆமா. ஸோ அவர் வந்து அப்படி தள்ளி இருக்கிறதே வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து ஏடிஎம்கே டீம் சொத்து காரணம் அதுதான். 35 வருஷம் பார்த்துட்டோம், 70 வருஷம் பார்த்துட்டோம், இவர் யாரு புதுசா இருக்காரு, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கல் மிராக்கல் அப்படின்னு தான் பார்க்கணும். ப்ளஸ் அவர் பேசவும் மாட்டுறாரு. நீங்க அடிக்கடி பேசிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ சீமானெல்லாம் பேசும்போது சரி பேசு வர்றதே வந்து அவர் பேசுறதே ஒரு 10 நிமிஷம் தான் அந்த கேம்பெயின்ல. ஸோ அதனால வந்து அது ஆஸ் லாங் அஸ் நீங்கள் அவ்வளோ தூரம் அது ப்ரிசீஸாக வச்சிருக்க வரைக்கும் 10க்கு 10 இருக்கும். அப்போ இனிமையான அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறதான் வந்து மெயின் கேள்வியே. இனிமே இருக்கிறதுக்கு அப்பேரண்ட்லி வந்து தேர் ஆர் வேஸ் ரைட். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மீடியா இன்ட்ராக்ஷன் பண்றீங்க அப்படின்னு இருக்கு. ட்ரெண்டிங் ஆகிட்டு எவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிறது இருக்கு. இல்ல பண்ண மாட்டாரு மீடியா இன்டராக்ஷன். அதான் இவருக்கு ஊடகத்துக்கு மேல நம்பிக்கையே இல்ல. அப்படி சொல்ல முடியாது. அப்படிதானே சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொல்ல. இல்ல டிவிக்கால மீடியா ஃப்ரெண்ட்லின்னு வேணா சொல்லலாம் நீங்க. நோ டிவிக்கு all of us TVK representatives have said that media is not doing justice. Media is not being completely transparent and truthful. ஒரு இன்ஃபேக்ட் ஏன் நம்ம தேர்தல் எடுத்துப்போம், எதுக்கு 40 சேனல் இருக்குது, 40 சேனலில் 40 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து டிஎம்கே சப்போர்ட்னா அங்கே வந்து தாவாக்கா வந்து வெறும் 102 சீட்டு தான், 70 சீட்டு வந்து டிஎம்கே வச்சிருக்கு அப்படின்பாங்க. இன்னொரு சேனலில் போய் பார்த்தா 112 சீட்டு இவங்க வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே சீட்டுக்கு வந்துரும். ஆனால் அந்த அந்த ஜேர்னி இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். மீடியா டிரான்ஸ்பரண்ட் இல்லை அப்படின்னு சொல்றதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க மீடியா இவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் மீடியா பண்ணலன்னு இல்லை, அதில் வந்து ஒரு செயலாளர் இருக்குது. ஆமாம், அதுதான் மீடியாவோட டிஆர்பி மோசடி டாக்ஸ் வந்து நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இந்நேரம் விஜயால லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச ஆன்லைன் டிவியா இருக்கட்டும், செய்தி சேனலும் ஏகப்பட்டது. அவர் வெளியில வந்தா நியூஸ், உள்ள போனா நியூஸ், கார் எடுத்தா நியூஸ், பெட்ரோல் போட்டா நியூஸ். அப்படி இருக்கும் போது அவர் எதுக்கு அவருடைய ஒரு நிமிடத்தை கூட அவர் எதுக்கு செலவு பண்ணணும்? ஒரு ஊடகத்தோட அவருக்கு பேசி செலவு பண்ணணும். அவரே நீங்களே வந்து கவர் பண்ணிக்க இல்ல. அவர் இப்போ வந்து நவ் there are things like அந்த அது என்னது பிடிஐயா, ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோ ஒன்று, அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் சேனல் இருக்குது. நான் அந்த சென்ட்ரல் சேனல் மூலமாக நான் என்ன வேணுமோ அந்த அந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஆல் இண்டியா ரேடியோவில் நான் போய் சொல்லிக்கிறேன், நீ அங்கேருந்து எடுத்து போட்டுக்க. இல்லை, நீ யூஆர் பேசிக்கலி டெல்லிங் ப்ராட்காஸ்ட், நாட் இன்டராக்ஷன். அவ்வளோதான். ஐ வில் ப்ராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். தட் இஸ் வெரி ஃபார்மல். திருப்பி பதில் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வெரி ஃபார்மல். ஜியோ அப்படிதான். ஜியோ அப்படிதான், ஜெயலலிதாவும் அப்படிதான். ஆமா, அவங்கலாம் வந்து போயிட்டு போனதே இல்லையே. ஐ திங்க் ஒரு வாட்டி தான் ஜியோ. ஆமா, ஸ்டாலின் அங்கிள் அப்படிதான் கிட்டத்தட்ட. அவர் கடைசியா எப்போ பிரஸ் மீட் பண்ணாரு? ஆக்சுவலா பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, பட் அட்லீஸ்ட் இந்த டிவில எல்லாம் போயிட்டு கொஞ்சம் இன்டராக்ஷன் எல்லாம் பண்ணி அது ஏற்கனவே கேள்வியை கொடுத்து இதுதான் கேட்கணும், பட் ஸ்டில் அட்லீஸ்ட் பண்றாரு இல்லையா? அது கூட வந்து பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். பிகாஸ் திஸ் இஸ் அன் அஃபிஷியல் பொசிஷன், பண்ண தேவையில்லை. அண்ட் விஜயும் அவர் சொல்லியிருக்காரு முன்னாடியே. ஒரு வாட்டி விஜய் டிவியில் வரும்போது தானே சொன்னார், நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவரே சொல்லியிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த டே இன்டென்ஷன்ஸ் நல்லா இருக்குது. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை. இப்போ எல்லாருமே வந்து இப்போ தான் பிரதீப் ப்ரோ சொன்ன மாதிரி தான், 70 வருஷமாக உங்களே பார்த்துட்டோம்ப்பா, வேறு யாராவது புதுசாக பார்க்கணும். எங்கள் அம்மாலாம் அதான் சொன்னாங்க, போய் ஓட்டு போட போகும்போது அங்கே தாண்டா போய் வேட்பாளர் யாருன்னே பார்த்தேன், நான் போட்டு வந்துட்டேன், சும்மா ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் மேடா, போட்டு வந்துட்டேன் அப்படின்னா. இது வந்து கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் பாயிண்ட். விஜய் சொன்ன மாதிரி சென்ட்ரல் பவர் நான் தான், நம்ம எல்லாம் ஓட்டு விஜய்க்கு தான் போட்டோம். எங்க தொழில் ஸ்ரீநாத்துக்கோ இல்ல உங்க தொழில் நிக்கிற இன்னொரு அம்மாவுக்கோ யாரும் போடல, விஜய்க்கு மட்டும் தான் போட்டோம். சென்ட்ரல் பவர் நான் தான். அதனால எனி குட் நேம் பேட் நேம் will go straight to விஜய். பட் எனிவே கமிங் பேக் டு ஆரா 10க்கு 10. இப்போ இவர் வந்து ஆரா வந்து நீங்க ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா,
அடுத்த 6ஆம் பர்சன் யாரா இருக்கு? இது வந்து நம்ம ஒரு ஃபன்னி டிஸ்கஷனா ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து திங்க் பண்ணலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம வந்து திங்க் பண்றதை விட ஏற்கனவே பல மீம்கள் வந்துருச்சு. ஒண்ணு வந்து நம்ம டிராகன் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இவன் சும்மா பிரதீப் பேர் வச்சிருக்கானே இவன் சொல்றாரு. பிரதீப் பேர் வச்சாலே பெரிய ஆளுங்க தான். பிரதீப் ரங்கநாதன் வந்து டிவிகே ஒரு தீய சக்தி, இந்த ஐவிகே இந்தியா வெற்றி கழகம். இந்திய வெற்றி கழகமா? அது இந்தியா வெற்றி கழகம். அவர் ஆரம்பிச்சதுயா. அவர் வச்சிருக்கிறது ஆரம்பிக்க போறாரு. இந்தியா வெற்றி கழகம் அது நல்ல தீய சக்தி அப்படி போடுற மாதிரி ஒண்ணு. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து வேணா ஆரம்பிப்பாரு ஜென்சி வெற்றி கழகம். இது வேறயா? சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதி, ஆனா வர மாட்டாங்க. அப்ப துப்பாக்கி யார்கிட்ட தான் கொடுப்பாங்க? நிஜமாவே இப்ப அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு நண்பனாகவும் தோழனாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் தட்டி கேட்க முடியும். அவர் கேட்பாரா? யார் அவர்? நன் அதர் தேன் ஏகே. அப்ப ஏகே வரணும்னு சொல்றீங்க? வந்தா கரெக்டா இருக்கும்ல. தளபதி திருப்பி அந்த கிளாஷ். நம்ம ஹைப்போதெட்டிக்கலா பேசணும் முடிவு பேசணும். நான் சொல்றேன் பாருங்க, ஆல்ரெடி இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பெரிய போதான். ஏடிஎம்கே வந்து சிவி சண்முகம் இதில் வந்து ஏதோ தனியாக பேசி இபிஎஸ்ஐ கழட்டி விட்டு வரலான்னு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள கழட்டி விட்டு 35 எம்எல்ஏயோட போயிட்டு தலை அஜித்கிட்ட போய் நீங்கள் தான் இனிமேல் ஏடிஎம்கேயோட தலைமை அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா வந்து உங்களை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் அப்படியே அடிச்சு கிளம்பிடுவாரு. இல்லை, அவருக்கும் அம்மாவுக்கும் ஆனால் முந்தி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி வந்து இவர் ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ணார். இல்லை ஆனால் எல்லாரும் வந்து நம்ம சின்ன தலைவர் எஸ்டிஆர் மிஸ் பண்றீங்க. இதுல எஸ்டிஆர் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆமா, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கு அவருக்கு. ஹெவி இன்ட்ரஸ்ட். ஆமா, அதே மாதிரி அறிவு இருக்கு, கேட்கப்பட்ட அறிவு இருக்கு. அதனால என்ன பொதுநல அறிவு அவரை மாதிரி பேச முடியுமா? டயலாக் சொல்லுங்க. ஒரு மாடு எங்க தலைவர் விஜய் மாதிரி பேச முடியுமா? விஜய் விட பெட்டரா பேசுறாரு. அதனால அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் ஒரு துப்பாக்கி அவர் கைக்கு போலாம். அடுத்து சொல்ல முடியாது. போலாம் கண்டிப்பா போலாம். அப்ப அவர் வந்து வேணா டிஎம்கே டேக் ஓவர் பண்ணா கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். ஓ, ஆனா இவர் இருக்காரு, உதயநிதி இருக்காரு. இன்னொரு ஹீரோ இருக்காருல்ல, அங்க டாப் ஹீரோ. ஆமா, அதனால வந்து உதயநிதி எல்லாம் கஷ்டம் தான். இன்பநிதி கூட ஓகே அவன் ஜென்சி சொன்னீங்களே, ஜென்சி வெற்றி கழகம். ஜென்சி வெற்றி கழகம் அந்த மாதிரி ஏதாவது. ஆனா முக்கியமா பல பேர் யோசிச்சு பார்த்து வச்சுக்கோங்க, பல பேர் அடிபடுது. இப்போ ரீசெண்டா லீடர் போட்ட ஹீரோ வந்திருக்காருல்ல, நம்ம தான் சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் அங்கிள். ஆமா, அவரை வேற விட்டீங்க. அவருக்கு லீடர் வேற யாருன்னு காசு இருக்கிறவங்க வந்து என்னை பொறுத்தவரை காசு இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக அரசியல்வாதி ஆயிடலாம். அரசியல்வாதி ஆக மட்டும் இல்லை, வின்னும் பண்ணலாம். காசு இருந்தாலே அரசியல் போயாகணுங்க, ஒரு வழி இல்லை. ப்ரொடெக்ட் யுவர் மணியா, டு ப்ரொடெக்ட் யுவர் மணி யூ ஹேவ் டு கோ இன்டு பாலிடிக்ஸ். யூ ஹேவ் டு பி அட்லீஸ்ட் அலைன்ட். அதாவது ஒரு மாதிரி தொட்டும் தொடாமலாவது வந்து இருக்கணும். அதான் இந்த 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 விஷயங்கள் எல்லாமே வந்து ஆரா இஸ் கோயிங் டவுன். ஐ எம் வெரி ஷுர். அதாவது வில் கோ டவுன். யூ கேன் ஒன்லி, அதான் இப்போ யாரோ ஒரு மீம் போட்டிருந்தான், வெறும் இந்த ஸ்வேரிங் இன் செரிமனியே போட்டு 100 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் பண்றோம் தியேட்டர்ல ரிலீஸ். ஆமா, அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி வெறுமா பதவி ஏற்பே நாங்க தியேட்டர்ல போட்டு 100 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு 10 கோடி யாரா எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு புஷ் பண்ணா மக்கள் திருப்பி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். யாரா இவனுங்க சும்மா வந்து இப்போ அதுதான். இப்போ இது எப்படின்னா ஓவர் யூஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாலே அடிச்சிருவானுங்க. அந்த யாராவது நீ அதை வந்து நீ மிமிக்ரி பண்ணுற, இமிட்டேட் பண்ணுற, ஏதாவது பண்ணுறனாலே இட் ஹாஸ் டு ஒர்க் அலாங். ஆல் த எக்ஸிக்யூஷன் ஹாஸ் டு ஒர்க் அலாங். அது ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆறா போயிடும் இல்லையா? இன்னொன்று என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் போகிற வரைக்கும் ஆறா இருக்கும் அப்படின்றீங்க. ஆமாம், ட்ராமாஸ் இருந்ததுன்னா இருக்கும். இப்போ வந்து அகைன் விஜய் வந்து இவ்வளோ பாப்புலர் ஆகி 2 காரணம் என்ன? எல்லாரும் செம அட்டாக்கு, செம ஹைப்பு, செம அட்டாக்கு, கண்ணாப்பா திட்டினாங்க லெஃப்ட் ரைட்டு. யாரா நீல ஒரு ஆக்டரானு தெரியாது எங்களுக்கு, அப்படிங்கிற அளவுக்கு ஆக்டர்லாம் திட்டினான். இதுவும் இன்னொரு உளவியல். நீங்க எப்போ வந்து ஒருத்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் டார்கெட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு சிம்பத்தி வந்துடும். ஆமாம், கரெக்டாக. ஸோ நாளைக்கு இந்த துரந்தர் ஆக்டிவிட்டி நான் தொடரும் தான் நினைக்கிறேன். பட் அது துரந்தர் ஆக்டிவிட்டி தொடர்ந்தாலும் அது வந்து அவருக்கு நல்லதாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் நடந்திருக்க பார்த்தா நல்லா தான் அமையும் அவருக்கு. ஆமாம், ஆனால் அகைன் வில் ஹி டெலிவர் வாட் இஸ் செட். அதான் இது வந்து அவர் வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் நெக்ஸ்ட் 5 வருஷம் எவ்வளோ துரந்தர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி அப்பப்போ அரசியல் வந்து நம்ம பேசணும். அரசியலும் வந்து முக்கியம் தானே வாழ்க்கையில். கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஆமாம். ஆல்ரைட், இன்னொரு ஒரு நல்ல வீடியோ அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மோசடி டாக்ஸ் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து
யாராவது துரந்தரா இருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் நாளைக்கு நடந்ததுன்னா நம்ம மறுபடியும் திருப்பி வந்து நம்ம பேசுவோம். யார் பாத்தியா ஹம்சா சொன்ன பாத்தியா மன்னிப்பு கேட்பாரு திருப்பி. யார் அந்த சாக்சி அப்படின்னு நினைக்கிறீங்க? சாக்சி அப்படிங்கிற மாதிரி யார் பண்றாங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு. கண்டிப்பா நடக்கும் தான் தோணுது, பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ், see you again in the next video, bye bye.